வெல்கம் டு ரகுவர் ரியாக்ஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ரேப்பிடோ டிரைவரை ஒரு பொண்ணால் ஒரு 10 பேர் சேர்ந்து வந்து அடிச்சிருக்காங்க. எங்கே நடந்தது, என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. என்னன்னா, ஈகார்ட் தாங்களை சேர்ந்த ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்க, வேகா அப்படின்ற ஒரு 29 வயசு பொண்ணு என்ன பண்ணுறாங்க, ஈகார்ட் தாங்கள் வந்து குரோம்பேட்டில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போகிறதுக்காக ஒரு ரேப்பிடோ புக் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரேப்பிடோவில் வந்தது யார் அப்படின்னா 27 வயசு பிரவீன் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா அஸ்தனாபுரத்தை சேர்ந்த ஒருத்தர். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, புக் பண்ணுறாங்க. அவர் வந்துடுறாரு. வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா 2 பெரிய பை வச்சுருந்துருக்காங்க போல இருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணா, ஒரு பையன் என்ன பண்ணியிருக்காரு, ஃப்ரண்ட்ல வாங்கி வச்சிருக்காரு. இன்னொரு பையன் அவங்களோட தான் ஒரு கையில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து பைக்கில் போயிருக்காங்க. அப்போ பைக்கில் போயிட்டே இருக்கும்போது என்ன சொல்கிறாராம் அந்த பையன், இது மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா மேடம், பார்த்து என் தோளில் வேணா கை வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால ஆத்திரம் அடைஞ்ச அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, இறங்கினோடனே அவனோட லவ்வர்கிட்ட ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு 10 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரேப்பிடோ டிரைவரை பிடிச்சி செம்மடி அடிச்சிருக்கானுங்க. ஓட்டுற அந்த பையன் 27 வயசு பிரவீன் வந்து செம்மடி அடிச்சிருக்காங்க. இதனால அந்த அம்மா வந்து வேகா அப்படின்ற பொண்ணு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்றா. இது வந்து நேற்று நடந்த விஷயங்க. ஆனா அந்த வீடியோ வந்த கமெண்ட்ஸ்ல அந்த பையனை பிரவீன் இருக்கான அவனோட ஃப்ரெண்டு தோழி ஒருத்தி அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நடந்தது என்ன அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றான். வேகான்ற பொண்ணு வந்து அவன் பைக்ல ஏற வரும்போது ரொம்ப சின்னதா ஸ்கர்ட் போட்டிருந்தா, கையில 2 பைய வச்சிருந்தா. இவன் என்ன பண்ணானா, பிரவீன் அப்படின்றவங்கள அவங்க என்ன பண்ணாங்களா, மேடம் 2 பை இப்பெல்லாம் போட்டு வந்து பைக்ல ஏறினா ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க மேடம், ஒன்னு ஆட்டோ இல்லைன்னா வந்து எதனா ஒரு கேப் புக் பண்ணி போயிடுங்க அப்படின்னு வந்து பிரவீன் சொன்னாதா அந்த பொண்ணு சொல்றா. அதனால கோபமடைஞ்ச அந்த பொண்ணு, நீங்க உங்க வேலையை பாருங்க, எனக்கு எப்படி வர்றதுன்னு தெரியும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொன்னதாகவும், அதனால அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா, ஒரு பையன் நீங்க பிடிங்க, இன்னொரு பையனை கையில நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் அந்த பொண்ணு ஏறினதாகவும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு ஈகோ ஆயிடுச்சான், நம்மள வந்து அவமானப்படுத்த மாதிரி நான் கேப்ல போயில ஆட்டோல போன்னு சொல்லிட்டான் அப்படின்றதுனால அந்த கோவத்துல அந்த பொண்ணு வந்து அவனோட காதலன் கிட்ட வந்து இந்த பிரவீன் இருக்காங்கல்ல கேப் டிரைவர், அவனோட நம்பர் வந்து கொடுத்ததாகவும், அதனால வந்து அந்த பொண்ணோட வேகாவோட காதலி வந்து பிரவீனுக்கு வந்து ஃபோன் பண்ணி மிரட்டினதாகவும் சொல்றாங்க. பயந்து போன பிரவீன் வந்து, இல்லைங்க நான் மரியாதை தான் பேசினேன், நான் என்ன சாரி கேட்கறேன் அப்படின்னு சாரி கேட்க தான் அங்க போனதாகவும், அப்ப அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரவீன் அந்த வேகா அவர் இருக்காங்களா அவங்களோட லவ்வர் அப்பமா ஒரு 10 பேர் சேர்ந்துதான் வந்து பிரவீனை வந்து அடிச்சதாகவும் அப்படின்னு யார் சொல்றா, அந்த பிரவீன் இருக்காங்களா அவனோட தோழி வந்து மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் நடந்தது. அந்த பொண்ணு வந்து வீணா பிரவீன் மேல வந்து தப்பான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா தப்பு முழுக்க அந்த பொண்ணு பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்த பார்க்கும்போது 2 பேர் சொல்றதுல யார் சொல்றது உண்மைனே தெரியலங்க. அந்த பொண்ணு சொன்னாலா இல்ல பிரவீன் சொல்றது உண்மையா எதுனே தெரியல. எது எப்படியுங்க, ஏன்னா என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியல. பட் எது எப்படி இன்கேஸ் வந்து அந்த பையன் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டமா இருந்தா என் மேல கை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா, அது எந்த சூழ்நிலை அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி நம்ம தெரியல. அதனால வந்து அவர் சொன்னது வந்து அந்த சூழ்நிலையை பொறுத்துதான் அவர் சொன்ன விஷயம் வந்து தப்புனா நம்ம சொல்ல முடியும், இல்லை தப்பு இல்லைன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த பொண்ணு எந்த நோக்கத்துல சொன்னான்னு தெரியல. நடந்த உண்மை என்னன்றது இப்ப வரைக்கும் வந்து தெரியல. முழுசா விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும். பட் ஆனா இந்த இப்ப இருக்கிற காலத்துல ஒரு பொண்ணு வந்து ஆண் கூட போறதுன்றது பெரிய ஒரு விஷயமாவே யாரும் வந்து நினைக்கிறது கிடையாது. எல்லாரும் அப்படி இல்லை, ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரி பெரிய விஷயமா நினைக்கிறது கிடையாது. பட் இதை பத்தி பேசணும்னு தோணுச்சுங்க. ஏன்னா வந்து இனிமேட்டு ரேப்பிடோ ஓட்டுறவங்களும் கொஞ்சம் பயந்து தான் ஓட்டுவாங்க. என்ன உடனே என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு கேமரா வச்சுட்டு அந்த கேமரா வந்து என்னென்ன ரெக்கார்ட் ஆகுது அப்படின்றத வந்து வச்சுக்கிட்டா, அது ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் உண்மையிலே வந்து சேஃபா இருக்குங்க. ஏன்னா வந்து 2 பேருக்கு உள்ள நடந்த விஷயம் என்ன நடந்ததுன்னே தெரியல. பாவம் ரேப்பிடோ ஓட்டுற பையன் கஷ்டத்துல எனக்கு காசு இருக்கிறவங்க யாரும் ஓட்ட மாட்டாங்க. பையன் அவனை போட்டு அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சு பாவம் 10 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அது ரொம்ப தப்பு. இன்கேஸ் இந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட அந்த மாதிரி பேசியிருந்தாலும் அந்த சூழ்நிலையை பொறுத்துதான் நான் சொல்றேன். அந்த பையன் பேசின தப்பு நம்ம சொல்ல முடியாது. மேபி அந்த இடம் ஒரு மாதிரி இருக்கு, கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா நம்ம கூட்டு போறவங்களை வந்து நம்ம பத்திரமா எடுத்துட்டு போய் நம்ம சேர்க்கணும், அது நம்மளுடைய கடமை அது. அதனால அவன் அந்த இதுக்காக அந்த பையன் என்ன பிடிச்சிக்குன்னு சொன்னானான்னு நம்மளுக்கு தெரியல. பட் எது எப்படியோ எது நம்மளுக்கு எதுவும் தெரியல. பட் எதுவும் தெரியாம வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது, இந்த பொண்ணு இந்த பையன் மேலதான் தப்பு பொண்ணு மேலதான் தப்புன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த மாதிரி பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஆச்சுன்ற விஷயங்கள் நம்ம சொல்லலாம், சொல்ல முடியாது. அதனால வந்து பட் இது ஒரு அவேர்னஸ்க்காக தான். அதனால வந்து பைக்ல எதுல ஏறுற பொண்ணா இருக்கட்டும் இல்ல கூட்டிட்டு போற டிரைவர்ஸா இருக்கட்டும், பட் எப்பவுமே வந்து ரெக்கார்டு வச்சிருக்கிறது உண்மையே நல்லதுங்க. ஏன்னா யார் மேல தப்புன்னு தெரியாம பனிஷ்மெண்ட் கிடைக்கும் போது தப்பே பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கொடுமை அது.
தப்பு பண்ணி பனிஷ்மெண்ட் வாங்க, தப்பே பண்ணதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், அது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். பட் இந்த பையனை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. மேபி அந்த பையன் எதுக்காக சொன்னான், யாருன்னு தப்புன்னு தெரியல. பட் இருந்தாலும் அந்த பையன் அப்படி சொல்லியிருந்தா கூட அந்த பொண்ணு வந்து ஆளை வச்சு அடிக்கிறது ரொம்ப தப்புங்க. அந்த கேஸ் அந்த பையன் தப்பே பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ணலாம். இப்போதான் நிறைய வசதி வந்துச்சுங்க. அடிக்க எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு இப்போ போலீஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு ஆளை வச்சு அடிக்கிறது அப்படின்னும் போது உண்மையிலேயே வந்து அந்த பொண்ணு மேலே தான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா அந்த பையன் தப்பு பண்ணியிருந்தா உடனே ஸ்டேஷனில் சொல்லியிருக்கலாம். ஏன்னா பெண்களுக்கான இப்போ வசதிகள் நிறைய இருக்கு, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால வசதி நிறைய இருக்கு. அதில் அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் எதனா பண்ணியிருக்கலாம். ஏன் அந்த பொண்ணு ஆளை வச்சு அடிச்சா அப்படின்னு தெரில. சரி, ஓகே, இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. அந்த அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கணும்னு தோணுச்சு. ஒரு அவேர்னஸ்க்காக தான் அந்த வீடியோ போடணும்னு நினச்சேன், அதுதான் போட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, மறுபடியும் அடுத்து ஒரு வித்தியாசமான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு உங்கள் ரகுவரன். டாடா, பை.